என்னை ஒரு ஆண் ரொம்ப ஆழமா நேசிச்சா மட்டும்தான் அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான். எந்நேரம் என் பக்கத்திலே இருக்கணும், என் கூட நீ பேசிட்டு இருக்கணும், என்ன தவிர்த்து நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படி நீ பேசினா கூட என் மனசு துடியா துடிக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதெல்லாம் நீங்க ஒரு வகையான சந்தேகமா எடுத்துக்கிறீங்க. அதுவும் அப்படி இல்லைங்க. உண்மையாலுமே அந்த ஆண் உங்க மேல அவனோட உயிரை விட அதிகமா உங்களை நேசிக்கிறான் தான் அர்த்தம். அவன் உங்களை ஒரு காலம் ஏமாத்த மாட்டான், உங்களை ஒருபோது கைவிட மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கோங்க, நேசிக்க ஆரம்பிங்க. பெண்களே உங்களுதான். நல்ல ஆண்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க, கொடூரமான ஆண்களும் இருக்கதான் செய்யறாங்க. நல்ல ஆண்களை செலக்ஷன் பண்ணி தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிங்க, நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிங்க, வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஏன் அதுல என்ன தப்பு? நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான காதல் ரொம்ப டார்ச்சரா தான் இருக்கும். பொய்யான காதல் தான் மேலோட்டமா இருக்கும். உங்களுக்கு உண்மையான காதல் வேணுமா பொய்யான காதல் வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியா?